பெருகி வளரும் மக்கள் தொகை, அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு வளரும் விஞ்ஞான தொழில்கள், இவற்றிற்கான தேவையான நீர்வளம். தமிழ்நாட்டின் நீர்வளம் வடகிழக்கு மழையினையே பெருமளவில் நம்பி இருக்கின்றது. தண்ணீரினை தேவைக்கேற்ப வேளாண் பெருமக்கள் தங்கள் பயிர் உற்பத்திக்கு அளிக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுத்தப்படுவதே இந்த சொட்டு நீர் பாசனம். நெற்பயிரில் சொட்டு நீர் பாசனத்தினை எவ்வாறு மேற்கொள்வது, அதனால் ஏற்படும் பயன்கள் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டுத்தோட்டம் மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்புத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கு. தியாகராஜன் அவர்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் விவசாயத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய மேலாண்மைகள் இருக்குது. உர மேலாண்மை, களை மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை மற்றும் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை. இதில் வந்து முந்தைய காலங்களில் வந்து நீர் மேலாண்மைங்கிறது வந்து ஒரு பெரிய மக்கள் வந்து பெருசாக வந்து அதுக்கு ஒன்றும் பெரிய கவனம் செலுத்தலை. ஏன்னா நம்மள்ட்ட வந்து நீர் நிறையா இருக்கிறப்ப நம்ம வந்து அதோட கவனம் வந்து அது மேலே இல்லை. மக்கள் வந்து உர மேலாண்மை, களை மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் தான் வந்து அவங்களோட கவனம் ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்குறப்ப நீர் பற்றாக்குறை 1991 உலகமயமாக்குதலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீருக்கு உண்டான போட்டி வந்து அதிகமாகிருச்சு. மித்த துறைகள்லேருந்து விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா கணிசமான அளவில் குறைஞ்சிருச்சு. அப்படி பார்க்குறப்ப அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்படி பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 110 நாள் வந்து நெல் விளை வைக்கிறோம் அப்படின்னா அந்த 110 நாளும் வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் நீர் வந்து எப்பயுமே நின்றுக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அப்போ நீர் நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீர் மறைய நீர் கட்டுதல் அந்த மாதிரி நீர் மேலாண்மை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி, அதாவது ஒரு ஏர்லைன் கிராக் அப்படிம்போம். என்னென்னா வந்து ஒரு சின்ன வீரல் விட்டதுக்கு அப்புறம் நீர் கட்டுறது. இந்த மாதிரி வந்து பல இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லோட இப்போ நீர் தேவைன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1100லேருந்து 1250 mm வரைக்கும் தேவைப்படும். இது வந்து நம்மளோட இது என்ன சொல்கிறது ரகம் மற்றும் வந்து மண்ணோட தன்மை, அப்புறம் காலம் நம்ம பயிர் செய்கிற காலத்தின் தகுந்த மாதிரி நீர் தேவை வந்து இப்படி மாறுபடுது. இந்த நீர் தேவையை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட நாற்றாங்கால் பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 1250 வந்து ஒரு 40 mm தேவைப்படுதுங்க. அதாவது ஒரு 3% தண்ணி வந்து நாற்றாங்கால் பயிர் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து நம்ம வந்து நடவு பண்ணுறதுக்கு வந்து அந்த வயலை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம வந்து நல்லா உழுது தொளி அடித்து அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 mm தேவைப்படுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடவு நட்டதுலேருந்து பால் பிடிக்கும் பருவம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 458 mm தண்ணியும், அப்புறம் பால் பிடிக்கிறதுலேருந்து பூ பூக்கும் பருவம் வரைக்கும் ஒரு 417 mm நீரும், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 215 மீதி 215 mm வந்து நம்ம வந்து பருவம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் தேவைப்படுது. இந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த 1250ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான தண்ணி. அந்த தண்ணீர் வந்து நமக்கு நிறையா இருக்கிறப்ப நம்ம அதை கொடுக்கறதுல வந்து எந்த சிக்கலும் இல்லை. மக்களும் வந்து நம்ம விவசாய பெருமக்களும் வந்து அதை பற்றி எந்த சிந்தனையும் பண்ணல. இப்போ வந்து நம்மளோட நீர் தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. நமக்கு விவசாயத்துக்கு கிடைக்கிற நீர் குறைய மாற்று வழிகள் என்ன அப்படின்னு ஆராய போகுது. பார்த்திங்கன்னா நிறையா வழிகள் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா புழுதியில் வந்து நெல் சாகுபடி பண்ணுறது, நேரடி நெல் விதைப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சேத்துல வந்து நேராக வந்து விதைக்கிறது, சேத்தில் வந்து நேராக நடுவல். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ உழவு அடித்து நடுறது, அப்புறம் நான் படுல்டு அதாவது அதாவது சேரில்லா நடவு. டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு ரொட்டவேட்ரு இல்லை கல்டிவேட்டர் போட்டுட்டு ரொட்டவேட்டர் அடிச்சுட்டு நேராக தண்ணி விட்டு நேராக நடுறது, மிஷின் வச்சு இல்லை ஆள் வச்சு நடுறதோ இந்த மாதிரி பண்ணுறோம். அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இது பண்ணுறது தாங்க நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம். அதாவது நெல்லுக்கு சொட்டு நீர் பாசனமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் வந்து சொட்டு நீர் பாசனத்துலேயும் நெல்லை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை பற்றி தான் நாங்கள் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னென்னா பழப்பயிர்கள் இல்லை வந்து காய்கறி பயிர்கள், அதற்கு தான் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. என்ன வந்து இதில் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த நம்ம நெல்லோட இடைவெளி கம்மி,
அதனால் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது அதிகமாக வரலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட நெல் சாகுபடி முறையை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து இங்கே வந்து நெல் சாகுபடியை வந்து சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணுறப்ப இங்கே வந்து நம்ம இந்த லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடைக்குழாய், அந்த குழாயில் வந்து என்ன அமைச்சு நம்ம வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பின் வரப்போகிற காலத்தில் வந்து நமக்கு வந்து நெல் வந்து நமக்கு வந்து ஒரு இன்றியமையாத பயிர். அதனால் வந்து நம்ம வீட்டு தேவைக்கு அட்லீஸ்ட் வந்து நம்மளோட வீட்டு சாப்பாட்டுக்காக நெல் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட தேவையாவது பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா இன்னும் முடிவு வரல. நம்ம ஆராய்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறது வந்து அவங்க மனசு வந்து உவந்து ஏற்றுக்கணும். ஏன்னா வந்து இனிஷியலாக பார்க்குறப்ப நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000லேருந்து 50,000 அவங்கவுங்க வயலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 40,000லேருந்து 50,000 வந்து இனிஷியலாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன அப்படிங்கிறப்ப வந்து நீர் சிக்கனம் ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை. அதை பார்க்குறப்ப வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணுறப்போ ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்து புழுதியில் நேராக விதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீர் அமைச்சிக்கலாம். அப்படி அமைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடுறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து நேராக வேர் பகுதியில் மட்டுமே கொடுக்குறப்ப வந்து களைகள் நம்ம பராமரிக்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து நீர் வந்து பயிர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். சுற்றியில் இருக்கிற இடத்துலலாம் நீர் இல்லாதப்ப அப்படின்னா களைகள் வந்து வளர்ந்து வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஆராய்ச்சியை பார்த்திங்கன்னா இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால இதோட முடிவுகள் வந்தது அப்படின்னா முடிவுகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் வந்து இது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் விவரம் பெற முனைவர் கு. தியாகராஜன் அவர்களை 043622267619 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.